Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் ரீபனோட 7th எபிசோடு கேஸ். ஓகேங்களா, 6th எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஆல்ஃபா ரெக்ஸா க்ளோன் போட்டு நம்ம வந்து பாஸ் கிட்ட சண்டை போட்டிருப்போம். பட் ஆனால் வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆயிருக்காது. ஓகேங்களா, ஸோ அந்த எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் டைனோ வச்சு தான் நம்ம வந்து பாஸை டிபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்திருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ஃபா ரெக்ஸ்னு ஒன்று இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம டேம் பண்ணி அதை வந்து எவால்வ் பண்ணும்போது பிரைம் ஆல்ஃபா ரெக்ஸாக மாறுமா. ஸோ அதை யூஸ் பண்ணி பாஸ் ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் டைனாவை க்ளோன் பண்ணுறதுக்கு என்னென்னமோ உட்காந்து ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி கேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இந்த டைனாவை சிம்பிளான ஒரு வழி மூலயமா நம்மளால க்ளோன் போட்டு எடுத்துக்க முடியுமாங்க. ஓகேவா, ஸோ க்ளோன் மோடு இல்லாமையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டைனோ க்ளோன் பண்ணுறது. ஸோ இதை விட ஈஸியாக இருக்கும் அப்படி மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அது உங்களுக்கும் நான் காட்டுறேன். ஓகேவா, ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கம்மியான லெவலில் இருக்குது. எனக்கு இது வேணாம், கொஞ்சம் ஹை லெவலில் ஒன்று இருக்குமே 13. ஓகே, இதுதான் நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறேன். வெளியே வா. சேடல் போட்டிருக்கேண்ணா அவனுக்கு. ஆமாம், சேடல் போடல. சேடல் போட்டவன் எங்கே போனான்னு தெரியலையே. வெளியே வா. ஓகே, இதோ இருக்காம போயிருங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனே குளோன் தானா? இவனும் க்ளோன் தான், ரைட்டு. ஸோ அப்போ இவனை நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இருங்க தப்பு பண்ணிட்டேன். இவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் சோல் பால் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதில் இன்னொரு ஐட்டத்து மூலியமா நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். வெளியே வா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த கிரையோபாடை நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கிரையோபாடை யூஸ் பண்ணி இவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே எடுக்கணும். உள்ளவா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ப்ளூ பிரிண்ட்டாக மாற்ற போகிறேன் கைஸ். எங்கே இருக்குது ப்ளூ பிரிண்ட்? ஓகே, எங்கே போச்சு? இதோ இருக்கு பாருங்க. ஸோ இதை தூக்கி நான் அப்கிரேடேஷனில் இருக்க ப்ளூ பிரிண்ட்டாக மாற்றி, ஸோ ப்ளூ பிரிண்ட்டாக மாறிடுச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து க்ளோன் எடுக்க போகிறேன். ஸோ இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, க்ரையோ சிக்னஸ் வரும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். க்ரையோ சிக்னஸை நான் வந்து இன்னும் ஆஃப் பண்ணல. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா க்ரையோ சிக்னஸ் எனக்கு வந்திருக்காது. இப்போ நான் க்ரையோ சிக்னஸை ஆஃப் பண்ணாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் மேபி க்ரையோ சிக்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கடா கீழே இறங்கடா. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எத்தனை ரெக்ஸ் வேணும்? ஒரு 20 ரெக்ஸை போடுறேன். 20 ரெக்ஸ் இப்போ வரப்போது பாருங்க. அவ்வளோதான், 20 ரெக்ஸ் வந்துருச்சு. சூப்பர் கைஸ். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனோவை இது மூலிமா நம்மளால க்ளோன் பண்ணிக்க முடியும். முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ நம்ம எவ்வளோ ஒன்றா டைனோஸை வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொருத்தனை நான் இறக்கி விடுற மாதிரிங்க. ஆனால் எல்லாருக்குமே க்ரையோ சிக்னஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இருக்குது. 20 இறக்கி விடணுமே. அவ்வளோதான், ஒன்று கவுத்துக்குச்சு. ஓகே, நீயே கவுத்துக்கோ. எல்லாமே கவுத்துக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் சோல் பாலில் எடுத்துகிட்டு இறக்கி விட்டோம்னு வச்சுக்கலாம், மறுபடியும் எல்லாமே சரியாயிடும். அப்புறம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மோடில் இன்னொரு விஷயம் இருக்குது கைஸ். ஸோ நம்ம வந்து நான் இன்கேமை பிடிச்சா கூட, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆப்ஷன் இருக்குது. இந்த கிரிஃபினை சும்மா நான் பிடிச்சேன்னா ஹை லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால எவால்வ் பண்ண முடியும் கைஸ். சூப்பரில் இது எலமெண்ட் டைப்பாக இந்த கிரிஃபின் நம்மளால எவால்வ் பண்ண முடியும். நான் பண்ண மாட்டேன், இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் ஒருத்தனை பிடிச்சேன். ஸோ இதுக்கு முன்னாடி இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 லெவலில் பிடிச்சோமா. ஸோ இப்போ கொஞ்சம் ஹை லெவல், கிட்டத்தட்ட 412 லெவலில் இப்போ இருக்கான். இன்னும் பார்த்தீங்கன்னா இவனை லெவலப்லாம் எதுவும் பண்ணல, பிடிச்சி அப்படியே என் உடம்புல வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவனை லெவலப்லாம் பண்ணி இவன் எந்த அளவுக்கு ஓபியாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 50 லெவலே பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்தான். ஸோ இவன் எந்த அளவுக்கு டேமேஜ் கொடுப்பான்னு தெரியல, பார்க்கலாம். இதை தவிர என் உடம்புல என்னென்ன இருக்கு? இந்த ரெக்ஸ் என்ன ரெக்ஸு? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விஆர் ரெக்ஸா இது? ஃபாரஸ்ட் வைவின்னு. கைஸ், அப்புறம் கிரிஃபினை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபயர் டைப் டைனோ வந்து தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு அதையே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பாருங்க 74 லெவலில் பிடிச்சோமா. ஓகே, 74வது லெவலில் இங்கே ஒருத்தன் இருக்கான், ஸ்னோ கிரிஃபின். ஓகே, போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கட்டும் கைஸ்னா. இருங்க கிரேப்பால்லாம் தூக்கி இது உடம்புல வச்சுட்டு வந்துடும். தேவையில்லாமல் வெயிட் வேறு என் உடம்புல எக்ஸ்ட்ரா ஏறிக்கினே இருக்கும். கிபில்லாம் வேறு கிடக்குதா என் உடம்புல. ஸோ அப்போ நான் வீட்டுக்குள்ளே தான் போயிட்டு நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஸோ இப்போ இங்கே தூங்கிட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏற்றிக்கலாம். ஸோ எல்லாம் நீ உள்ளவா. ஸோ இந்த ரெக்ஸ் இங்கே இருக்கட்டும், இந்த ரெக்ஸ் இங்கே இருக்கட்டும்.
வைவின் எடுத்துக்கலாம். ஐ திங்க் இது ஃபயர் தான் துப்புதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது. இவனுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள எடுத்துக்கலாங்க. நம்ம வெளியே விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எழுந்துருவானுங்க. எல்லாம் உள்ளவாங்க டாடே, டக்கு 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 டக்குன்னு உள்ளவாங்க. நீங்கள் டெசர்ட்டுக்கு போகிறோம், வேற லெவலில் அங்கே உள்ள சம்பவம் பண்ணுறோம். ஆனால் 20 பேரும் செத்து போயிட்டானுங்கன்னு வச்சுங்களேன், வெறுத்து போயிடும் நான். ஆக்சுவலி இவனுங்க க்ளோன் பண்ணுறதுலாம் ஈஸி, இவனுங்க கிரையோபாட்லேருந்து வெளியே இறக்குறான் பாருங்க, அதுதான் கடுப்பாக இருக்குது. ஓகே சூப்பர். ஓகே 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 ஓகே, நான் இதை மறந்தே போயிட்டேன். இங்கே நான் ஒரு 3 வச்சேன்ல. ஸோ ஆல்ஃபா ரெக்ஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்கணும் கைஸ். ஸோ அது இருந்தால் ஃபஸ்ட்டாக நான் அதை பிடிக்க ட்ரை பண்ணணும். ஆல்ஃபா ரெக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே. வெலனோசரஸ், மெக்லோடானு இதெல்லாம் தான் இருக்குது. போலார் பியர், எட்டி, மேமூத்து, கிரிஃபின், ஆல்ஃபா கிரிஃபின் கூட இருக்குது கைஸ். ஆல்ஃபா டூடு இதெல்லாம் இருக்குது. ஆல்ஃபா கிரிஃபின் மட்டும் இல்லை. சரி, ஆல்ஃபா ரெக்ஸ் மட்டும் இல்லை. ப்ரைம் இண்டோமினா ரெக்ஸ், ப்ரைம் மெகா டூடு ரெக்ஸா? மெகா டூடு ரெக்ஸ்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்ல. சரி ஓகே சரி எஸ். ஸோ இப்போ இருக்கிறது மட்டும் போதும். நம்ம என்ன பண்ணணும் வச்சுக்கலாம், இப்போது டெசர்ட்டுக்கு போவோம். டெசர்ட்டுக்கு போயிட்டு சம்பவம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கிரிஃபின் உள்ள எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இப்போ என்கிட்ட வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு எதுவும் இல்லையே. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிபோர்ட்டர் வச்சுருக்கேன். ஸோ அது மூலிமா யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே ஸோ இவனுக்கு 2 பேரையும் நான் என்ன பண்ணுறது, சும்மா கிடக்கட்டேன் இங்கே. இதுக்கப்புறம் இவனுங்களாம் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு அவனுங்க, என் உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு வரேன். அப்புறம் மட்டன் மீட் எதாக இருக்கா உள்ள? மட்டன் மீட்டு நம்மள்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, எதுக்குள்ளேயாச்சும் போட்டு வச்சுருக்கேனா? மட்டன் மீட்டு இருக்கு. ஸோ இந்த மீட்டை தூக்கி போட்டு மட்டன் மீட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மியூட்டஜன் கிடச்சி. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்க அந்த மியூட்டஜனை எதுக்காச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி வேணாம், மியூட்டஜனை வச்சு ஏதாச்சும் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேக் ஆர்மர் பேக்கு. ஸோ 20 ரெக்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு வைவின் இருக்குது. ஸோ ஃபயர் துப்புற மாதிரி என்கிட்ட வேற எவனாச்சும் இருக்கானா? டூடரெக்ஸ் இருக்கான். ஸோ டூடரெக்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. சரி ரைட் ஓகே கேஸ் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ என்னால் பாஸ் ட்ரிபியூட்டு ரெடி பண்ண முடியுமா? பாஸ் ட்ரிபியூட் அதையும் நான் செக் பண்ணிக்கணும். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேண்டிகோரை கில் பண்ணியிருப்பேன். பாஸ் ஸ்ட்ரீட் டோர்க் லீஸ்ட் 1 ரூட் மதரோட ட்ராப்பி, மேண்டிகோர் ட்ராப்பி. ஆல்ரெடி மேண்டிகோரை நான் ஒன்று கில் பண்ணியிருப்பேனே. ஐயோ ட்ராப்பி தூக்கி எங்கே போட்டேன்னு தெரியலையே. இருங்க, ப்ரூட் மதர் ஆல்ரெடி இதில் இருக்கு, இதுலேருந்து எடுத்துடலாம். ஓகே அப்படி இல்லைனா ப்ரூட் மதர் இன்னைக்கு நிறைய காலி பண்ணிவிடுவோம். மேண்டிகோரு எங்கே போச்சுன்னு தெரியலையே. மேண்டிகோர் ட்ராப்பி ஒன்று கேட்குது கேஸ். அப்படின்னா எத்தனை மேண்டிகோர் ட்ராப்பி கேட்குது? ஒரு மேண்டிகோர் தான். ஆல்ரெடி நான் ஒரு மேண்டிகோர் கில் பண்ணனே. ஐயா டூடு இருக்கு. அதோ இருக்கு மேண்டிகோரு. இப்போ இந்த ட்ராப்பி கிடையாதோ, வேற ட்ராப்பி வைக்கணுமா? இது கிடையாது போல கைஸ். நம்ம அப்போ வேற வேணும் போலயே. சரி விடுங்க. ஆக்சுவலி இது நம்ம வந்து சம்மன் பண்ணி விட்டு பிடிச்சது. இதுலேருந்து ரெடி பண்ணி சம்மன் பண்ணி விட்டு பிடிச்சோம். அப்படின்னா வைல்டா சுத்தரத்தை கில் பண்ணி அதுகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராப்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்போ இந்த மேண்டிகோர் இதிலே இருக்கட்டும். சரி கேஸ் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு போவோம். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதோட ஒரு பவர்ஃபுல்லான டைனோ நம்ம வந்து பிடிக்கிறோம் கேஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாஸ் ட்ரிபியூட் தேவைப்படுது. ஸோ அந்த பாஸ் ட்ரிபியூட் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா போதும். அதுக்கு எக்கச்சக்கமான ரிசோர்ஸ் கேட்குது கேஸ். அதுதான் கேஸ் பார்க்கறதா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்ம நார்மல் சீரிஸ் மாதிரி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. நான் பொறுமையாக லூட் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிடுவேன். ஸோ இது மினி சீரிஸ் மாதிரி பண்ணுறேன்னா ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டக்கன்னு எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே ட்ராகனு, ஃப்ளேம் ட்ராகன் இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த வாட்டி ஏன்டா புதுசாக வந்துக்கிறீங்க? வாங்கடா. என்கிட்ட இப்போ ஒரு பெரிய ஆர்மியே இருக்குடா, ரெக்ஸ் ஆர்மி. இங்கே எவனோ இருக்கான். யார் இவன்? பிரைமாலோசாரஸ். எவனோ வரானா இங்கே? இருங்க ஃபஸ்ட்டு டெலிபோர்ட்டர் நான் செட் பண்ணி வச்சுட்டு வரேன். ஐ திங்க் இந்த ஏரியா எனஃப் தான் நினைக்கிறேன். ஸோ இது மேலே ஒரு டெலிபோர்ட்டர் செட் பண்ணிப்போம். டெசர்ட் ஆரம்பிச்சிருமா? இங்கேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ரெக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு ஆர்மியை தூக்கிட்டு போவோம். ஏதாவது ஒரு ரெக்ஸாக இருக்கு. வாடா ரெக்ஸ் பா அப்பலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவராக இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. 4 மில்லியன். என்கிட்ட எத்தனை இருக்குது? என்கிட்ட 75 மில்லியன் இருக்குது.
செத்து போடா செத்து போடா செத்து போடா செத்து போடா கைஸ் சரியான டேமேஜ் கொடுக்குறாங்க கைஸ். சும்மா சொல்ற கூடாது, இவனெல்லாம் பங்கம் பண்றான். தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு கம்முன்னு போலாம் வாங்க. எங்கடா இங்க அவன? கைஸ் கிகா இருக்காங்க கைஸ். போட்டு எனக்கு என்னென்னமோ உடம்புல ஏறி இருக்கு, என்னென்னமோ வந்திருக்கு. புல்லட்டு சேடல், இதுனா சேடல், இது வைவின் சேடல், காரணம் என்னென்னமோ கிடச்சிருக்கு. புல்லட்டு இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, சரி யூஸ் பண்ணிக்கலாம். கிகா அபெக்ஸ் கிகா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லாரையும் நான் கில் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே 5 பேர் போதுங்க, 5 பேர் மட்டும் இறக்கிக்கலாம். 3 4 5 எக்ஸ்ட்ரா எனக்கு ஒருத்தவன். ஓகே போதுங்க பாய்ஸ், ஃபாலோ மீடா. இங்க இருக்கவங்க எல்லாரையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டு தரலாம். ஃபர்ஸ்ட் அந்த கிகாவை போட்டு தள்ளுங்க போங்க. போடு, காலி பண்ணவன, சாவடி அவனை போட்டு கதற விட்டுட்டு இருக்காங்க. நம்ம எட்ட நின்னே வேடிக்கை பார்ப்போம், கிட்ட போத்தவளை. அவள்தான் கிகா கதை முடிஞ்சிச்சு. போடு தாறு மாறு லூட்டு. கிகாவை கொன்னு எடுக்கிறானுங்க. கிகா ஏதாச்சும் போட்டிருக்கானா? எதுவும் கிடையாது. இங்க ஏதோ கிடக்குது, எதுவும் இல்லையா? இங்க நம்ம ரெக்ஸ் பாய்ஸ் இருக்கானுங்க. ஸோ இங்க இருக்கவனுங்களை பொறுத்தல ஓடுங்க. இது என்ன ரெக்ஸ்? சார் அபெக்ஸா? ஆக்சுவலி இந்த வேறு என்ன கைஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அவன். பரவாயில்ல கைஸ். அச்சுச்சோ மரண பங்கம் பண்ணுறான் அவன். கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்லை முடிச்சிட்டானுங்க, எப்படியோ முடிச்சிட்டானுங்க. ஓகே முடிஞ்சிடுச்சு. டே பசங்களா, இவனையும் சேர்த்து முடிச்சு விடுங்கடா. இவன் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபில்லோ தான், இருந்தாலும் முடிச்சு விட்ருங்க, பார்த்துக்கலாம். ஓகே அவங்க அதையும் முடிஞ்சிடுச்சு. ரீப்பர் கைஸ், ஓடா ரீப்பர் எட்ட ரனக் போடுறோம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க முடிஞ்சு போச்சு. ஓகே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்து டேமேஜில் தான் இருக்கு. ஆனால் இந்த இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ஸ்பெஷல் லூட்ஸ் எதுவுமே கிடைக்கல கைஸ். ஸோ இது மேபி இது எதுக்காச்சும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அபெக்ஸ் கிகாவோட இது சேடெல்லாம் கிடச்சிருக்கு. ஓகே இது ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. கன்சியூம் டு ரிவார்ட்ஸா? கன்சியூம் பண்ணால் என்ன கிடைக்குது? ட்ரிபியூட்ஸா? நம்மளுக்கு தான் ட்ரிபியூட்ஸுக்கு சேடல் வச்சுட்டேன், அப்புறம் என்ன? சரிடா பசங்களை வாங்க வாங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நம்ம நிறைய பேரை வேட்டையாட வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கும்பல் இருக்கான் பாருங்க. இவனை போட்டு தள்ளணும் நம்ம வந்து. இங்கே 2 பேர் இருக்கானுங்க. இங்கே எவனும் இருக்காங்க ரீப்பர் கிங்கு. இங்கே எவனோ மினுக்கிட்டு வரானே, இவன் யாருன்னு தெரியலையே. தைரியமா போய் அட்டாக் பண்ணலாமா வேணாமா? அவன் பேர் என்னன்னு தெரில. சுப்ரீம் டூடு ரெக்ஸா? ஐயோ வெளியே வராம பாருங்க. இவனெல்லாம் டம்மி பீஸ்ரா, அசால்ட்டா முடிச்சிருவேன்டா நான் உங்களெல்லாம். சரி பார்த்துக்கலாம். வெளியே இங்கே ஒருத்தர் வெளியே வராரு பாருங்க. செத்து போ நீலாம். சரி கேஸ் பார்த்துக்கலாம், விடுங்க, சண்டை போடுவோம், என்ன தான் நடக்கும் போவோம். செத்து போ. என்னோட சிஸ்டம் கதறது இப்போ உட்காந்துக்கின்னு. முடிச்சிட்டானுங்க. ஐயோ ரீப்பர் கூட சண்டை. ரீப்பர் பார்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் எட்டையா போய் நிற்கிறேன். ஐயோ ரீப்பரை டேமேஜ் பண்ணிட்டாங்க. அவனை கொண்டுட்டானா நான் அதுக்குள்ள. பசங்களா அவனை விடக்கூடாதுடா. அவனை எப்படியாச்சும் காலி பண்ணணும்டா நம்ம. ஒரு ரெக்ஸ் அவுட்டு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஓபி. சாவு. என்ன பேக்ரவுண்டில் சாங் வருது? காப்பிரைட் விழாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாங்க. முடிய போகிறாங்க. ரீப்பர் கதை முடிய போதே. செத்து போச்சு ரீப்பர். ரீப்பர் வேற லெவலில் சம்பவம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் டோப்பர் ஏறிடுச்சா? படுத்துன்னு கிடக்குறான். ஓகே கேஸ். ஸோ இப்போ இவனுங்க 5 பேர் இறக்கி விட்டோமா? அதில் ஒருத்தன் புட்டுக்குனா. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ மீதி இருக்கவன் எல்லாரையும் உள்ளே இறக்கி விட்டுப்போம். உள்ள போ. படுத்துட்டு இருக்கான் பாருங்க. இவனத்துக்கு உள்ள அனுப்புங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ இவன் உடம்புல தேவையான ஐட்டம் இருக்கு, தேவை. ஸோ டெக்ஸாடல் தேவைப்படும். ஓகே
இது என்னது இது? சரி ஓகே, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஃபுல் பவரில் இருக்கான்டா நான் இப்போ. நீங்கள் பாட்டுன்னு வந்து சாவாதீங்க. ரீப்பர் குயின் இருக்கு. இந்த ரீப்பர் குயினை நம்மளால் டைம் பண்ண முடியும். சரி வேணாம் விடுங்க, நான் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆனால் டைம் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். சாவு. இவனுக்கு இந்த ரீப்பர் குயினை நான் பிடிக்கணும்னா இவனுக்கு நான் ட்ராப் வைக்கணும். ட்ராப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவனை என்னால் பிடிக்க முடியும். சரி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இந்த இடம் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடும். இதுக்குள்ளே எதாவது இருக்கா உருப்படியா? எதுவும் இல்லை. கிரிஃபின் இருங்க, நான் இவனை கொஞ்சம் லெவலப் பண்ணி பார்ப்பான். ஹை லெவலில் பிடிச்சுமே. இவன் என்ன மாதிரி டேமேஜ்லாம் கொடுக்குறான்னு பார்ப்போம். ஐயா சி அட்டாக் போடுறா. அடிக்கிறவன் எல்லாரையும் திருப்பி அடி போடு. 85,000 டேமேஜ். நைஸ், நல்ல டேமேஜ் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இவனை பெருசாக நான் லெவலப்பே பண்ணல, அதுக்கே 85,000 டேமேஜ் கொடுக்குறான். என்ன கேஸ் இது வித்தியாசமாக இருக்கு. போடு. கொஞ்சம் நல்லா மெல்லியில் ஏற்றுறேன் கொஞ்சம் இது. அப்புறம் ஹெல்த்து கொஞ்சம் நிறைய ஏற்றி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இவனை யூஸ் பண்ண தேவையில்ல, பார்த்துக்கலாம். இவனை வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ரோபோ பாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வார்டன் பாஸ் யாரையாச்சும் ஒருத்தனை அடிக்கணும் நம்ம. இந்த இதில் என்ன கிடைக்குது? அப்பெக்ஸ் ட்ராப் கன்னெல்லாம் தான் கிடைக்குது. கன்னெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? டெக்கு ட்ரைக்கா? ரோகி மேன் இங்கே இருக்கிறான், மோசமானவன். இவனெல்லாம் என்னால் இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவனெல்லாம் கில் பண்ணோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு நல்லா லூட்டு கிடைக்கும் கைஸ். 62 மில்லியன். ஆனால் இவனை கில் பண்ணணும்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ட்ரிபியூட் யூஸ் பண்ணி பிடிக்கிறோம்ல, அந்த டைனம் வேணும். நான் ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு மேன்டிகோரை காலி பண்ணுறேன். மேன்டிகோர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்வுட் பக்கத்தில் தான் அதிகமாக சுத்தம். ஓகே, நம்ம இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ரெட்வுட் தான். இன்னைக்கு ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் ஒரு மேன்டிகோரை நான் போட்டு தள்ளிட்டு அவன்கிட்ட வந்து ட்ரிபியூட் எடுக்கணும். எக்ஸ் அது இங்கே ஒரு ஃப்ளேம் வித்தியாசமாக நாட் டேமபிளாக இருக்கும். நெருப்பு ரெக்ஸ் கூட நல்லா இருக்காங்க. சரிங்க வரேன், பிடிக்க ட்ரை பண்ணுமா? இங்கே எவனோ ஒருத்தன் இருக்கான், யாருன்னு தெரில. ட்ரைக்கா? சரி இருங்க, அந்த நெருப்பு ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் பிடிக்கலாம். இங்கே ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். இது எத்தனை? 115. நம்ம இதோட கொஞ்சம் ஹை லெவல். ஃபீனிக்ஸ் இருக்கு கைஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வைவின் யூஸ் பண்ணி தான் நெருப்பு விட்டு பார்க்க போகிறேன். பார்க்கலாம். இந்த வைவின் வந்து நெருப்பு தான் துப்புறானா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியல. ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஃப்ளேம் துப்புறான். உனக்கு இங்க்ரீட்டே நாங்கள் இல்லையா? இங்க்ரீட் ஏதாவது வச்சிருக்கனா? எவ்வளோ 100% இங்க்ரீட் இருந்துச்சு, எங்கே போச்சு? எல்லாம் காலி பண்ணிட்டணும். எக்ஸ்பி போர்ஷன் அதெல்லாம் தான் இருக்குது. இங்க்ரீட் 100% காலி ஆகிடுச்சு நினைக்கிறேன். சரி இருங்க, ஃப்ளேம் இது தானே? ஓகே, ஃப்ளேம் இது தான். கோல்டன் ஃப்ளேம் தூப்புறாங்க சிவன். அதனால தான் யோசிக்கிறேன், இது ஃப்ளேமா இல்லை நார்மலான்னு தெரியல. டைம் ஆகுதா? ஐயோ டேமேஜ் ஆகுது. நாசமாக போச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஃப்ளேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இது அவனுக்கு டேமேஜ் கொடுக்குது. ஸோ இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிட்டுங்க நம்ம. டேம் ஆகும்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு அவனுக்கு வேலைக்கு ஆகுது. அப்போ ஃப்ளேம் கரெக்டாக துப்புற மாதிரி ஏதாச்சும் ஒரு டைனோவை நம்ம வந்து பிடிக்கணும். டூடு ரெக்ஸ் ஃப்ளேம் துப்புறான், ஆனால் அது வேலைக்கு ஆகாதே. சரி ரைட், ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். யாரா அவன்? உல்ஃபா? ஸ்னோ உல்ஃபா? செத்துப்போ. ஆனால் இந்த ஃப்ளேம் ஆனால் சூப்பராக இருக்கு. பட் ஆனால் இது வேலைக்கு ஆகாது. உள்ள போயிடு. ஆனால் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெட் கலர் எக்ஸ் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த வைல்டு பாஸு. ஸோ அதுக்கப்புறம் அவனை நான் இங்கே பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் இருந்தான், அதுக்கப்புறம் டிஸ்போன் ஆகிட்டு போயிட்டான் அவன். ஓ ஐயோ, யாரா அவன்? ஐயோ, பங்கமாக எவனோ ஒருத்தன் இருக்காங்க இங்கே. தலையில் ரிங்கு போட்டுறவங்கலாம் நம்ம கிட்டே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன்லாம் பார்க்கறதுக்கு மோசமாக இருக்கானுங்க. வேற எங்கேயாச்சும் போவோம். இந்த இடத்துல கண்டிப்பாக எங்கேயாச்சும் மேன்டிகோர் இருக்கும். மேன்டிகோர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது என்னது இது? ஓ, ப்ரைம் அஜெண்டாவிஸ் கேஸ். நான் இது வரைக்கும் ப்ரைம் அஜெண்டாவிஸ் இது ஃபீமேலாக இருந்தால் முட்டை போடுன்ட்டு எதிர்பார்க்கலாம். இது ஃபீமேல் வெர்ஷனு. சரி இருங்க, ட்ரை பண்ணுவோம். எதையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ் போதும், நம்மக்கிட்ட தான் ஹை லெவலில் இருக்கு. வாடா 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 அஜெண்டாவிஸ், ஒரே கடியில் உனக்கு கொள்றேன்டா நான். செத்து போயிட்டாங்க ஒரே கடியில். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு. இங்கே வேற எவனாச்சும் இருக்கானா நான் செக் பண்ணி பார்க்கணும்.
சூப்பரே மேண்டிகோர் இருக்கு. ஓகே, இந்த மேண்டிகோரை காலி பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கிட்ட இருந்து ட்ரிபியூட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை கில் பண்ணிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை, மறுபடியும் வேற ஒரு மேண்டிகோர் ஸ்பான் ஆகும். ஓகே, பறந்துரு. கீழே நான் ரெக்ஸை நிறுத்தி வச்சுட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பேசுவேன், இப்படி டேமேஜ் கொடுக்குறான். பவர்ஃபுல்லாக இருப்பானோ மேண்டிகோரு. இவனை போய் அட்டாக் பண்ணுற போடாடி. அவன் கீழே கீழே கர்ம முடிச்சவன் நைஸாக ஓட்டாங்க அவன். டேய் கீழே இறங்கி வாடாடே, நான் உன்னை கில் பண்ணுண்டா நானே. ஏய் வந்துடு கீழே. ஏய் சர்ன்னு கீழே இறங்கி வா, என்னை துரத்திட்டு வா. ஏய் செம்ம ஃபாஸ்ட்டாக வரான். டேய் ரெக்ஸு, ஒருத்தனை கூட்டின்னு வந்திருக்கேன் பாரு, அவனை போட்டு தள்ளு போ. டேய் ரெக்ஸு, அவனை கில்றா, அவனை கில் பண்ணுறா. டேய் கில் பண்ணுறான் அவனை. ஐயோ வைத்தியார ரெக்ஸா இருக்காங்க கேஸ். அவன் வந்துட்டாங்க கேஸ். அவ்வளோதான்டா, முடிஞ்சு போச்சுடா. ட்ரிபியூட் கிடச்சிச்சு கேஸ். ஸோ 2 ட்ராஃபி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நைஸ். போதும் எவ்வளோ வந்துரு. ஸோ இப்போ நம்மளால் ட்ரிபியூட் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போயிடும். இந்த மேண்டிகோர் ட்ராஃபியை நம்ம என்ன பண்ணோம்னா பாஸ் ட்ரிபியூட்டாக கன்வெர்ட் பண்ணணும். எங்கடா மேண்டிகோர் ட்ராஃபி? ஸோ இப்போ என்னால் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க. இப்போ 2 பவர்ஃபுல்லான டைனோ. ஒன்னே ஒன்று தானா? என்ன இல்லை, அப்புறம் மறுபடியும் இன்னொன்று சேர்த்துக்கு. ரூட் மதர் ட்ராஃபி, மெகாபித்திகஸ் ட்ராஃபி, அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்டீல் இக்னெட். இல்லை ஸ்டீல் இக்னெட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரூட் மதர் மெகாபித்தி. நான் ப்ரூட் மதர் எக்கச்சக்கமாக க்ளீன் பண்ணனே, அப்புறம் எப்பட்றா? ஓகே, ஸோ இது எல்லாமே ரெடி ஆகட்டும். ஸ்டீல் இக்னெட் இது ஒரு 1000 ரெடி ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ட்ராப் இருக்கு கேஸ். இதை யூஸ் பண்ணி வந்து நம்மளால டைனோவை கேப்சர் பண்ண முடியும். நைஸு. ஸோ நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத ஐட்டம்லாம் அதுக்குள்ளே போட்டு வரேன். ஆனால் இந்த சைடு ஃபுல்லாக சுற்றிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபீனிக்ஸ் வந்து விட்டுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு வேளை டேரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டணும். இருங்க இந்த சைடில் எங்கேயா செக் பண்ணி பார்ப்போம். ஃபீனிக்ஸு, ஐயோ ஃபீனிக்ஸ் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ரைட், ஓகே. ஸோ ஃபீனிக்ஸ் நம்ம பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்போது வேறு ஏதாச்சும் பவர்ஃபுல் டைனோஸ் நம்ம பிடிச்சிட்டு போகிற வேலையை எங்கேயாச்சும் ஃபீனிக்ஸ் மாடிச்சுன்னா அதை பிடிப்போம். யார் அவன்? போகி மேன். இவன் வேற மோசமானவனுங்க. சிவனை எனக்கு தெரிஞ்சு அடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கும்பலை எல்லாரையும் போட்டு தள்ளுறோமா? இவங்களை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணுது. இருக்கிறோம் எல்லாரையும் நான் போட்டு தள்ளிடுறேன். இவ்வளோ பேர் ஏன்டா இங்கே கும்பலாக சுற்றிட்டு இருக்கீங்க? ஆடா. ஓகே சோங்கைஸ், இவன் ஒருத்தம் போதும் அவங்க எல்லாருமே முடிச்சு விட்றதுக்கு. இவன் ஓபி பவர் கைஸ் இவன். ஆனால் இங்கே ஒரு சிலலாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். போடு கட்சி கடைசி அவனுங்களே. செத்து போடா. இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஸ்லோ டவுன் பண்ணிடுது கைஸ். அவ்வளோதான், 1 அவுட்டு. ஸோ இதெல்லாம் கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பெஷல் ட்ராப் கிடைக்கும். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இவனுங்களை கில் பண்ணுறது. இதை வரேன். ஏய் திரும்படா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இவனை நம்மளை கன் யூஸ் பண்ண முடியுமா? ஓடு. ஏய் இவனுக்கு 3 அட்டாக் இருக்குல்ல. ஸோ அதை நான் மறந்தே போயிட்டேன். இந்த புகை விட்டு அடிக்கிற அட்டாக் ஒன்று ஓப்பியான அட்டாக் இது. நெக்ஸ்ட்டு கியூவில் எதாவது அட்டாக் இருக்கா? ஓகே, கியூவில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இந்த அட்டாக்னு நினைக்கிறேன். செத்து போ. முடிஞ்சு போச்சு. எல்லாரையும் அசால்ட்டாக போட்டு கேட்டா சரி ஸ்கேட்ச். கீழே எவனோ ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். கீழே யார் இருக்கா? பிடியா? கீழே பிடியா இருக்கு. சரிங்க, இந்த அலோசரஸ் எல்லாத்தையும் காலி பண்ணலாம். ஓடு, நல்ல லெவலில் இருக்க அலோசரஸ் தான். சரி விடுங்க பார்த்துக்கேன். கீழே பிடியும் ட்ரைக்கும் இருக்கானுங்களா? 2மே டம்மி பீஸ் தான். இருங்க, உடம்புல கொஞ்சம் எலமெண்ட் வைப்போமா? எலமெண்ட்டு ஓகே, எலமெண்ட் இருக்கு. அவனுங்களை உரண்டு எழுப்போம். வாடா சண்டைக்கு வாடா பிடி சண்டைக்கு வாடா. டேய் அப்படியே செத்துப்போ. எதுக்கு டைரக்டா வந்து அப்படியே செத்து போயிடாம பாருங்க. இது மாதிரி உரண்டு எடுத்து அடிக்கலாங்க. சிம்ட்ட எக்ஸாடல் வந்து இதுக்காகவே இங்க பாருங்க. ஒரு பிடி கில் பண்ணோடனே இன்னொரு பிடி வந்துருச்சு. ஆனா இது என்னன்னு தெரியலையே, பிடியோட ஸ்பெஷல் பவரோ. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கிடச்சிது, ஆல்ஃபா பிளட். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம். சரி, நம்ம இப்படியே சுற்றிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் போவோம். ஏதாச்சும் பவர்ஃபுல் டைனோஸ் ஏதாச்சும் பிடிக்க போவோம்.
தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். கரப்டர் நோட்ஸ் மற்றபடி எலமெண்ட்ஸ் போதும். இங்கே கீழே எவனோ இருக்கானுங்க. லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கான்டா. அடா போடா டேய் செக். ஒரு 300 லெவலில் இருந்தானா இந்நேரம் இவனை பிடிச்சிருக்கலாங்க. கோஸ்ட் ப்ரொடக்ட்ஸு கேவலமான லெவலில் சுற்றிட்டு இருக்கான். இங்கே மேண்டிகோர். ஏய் சூப்பர் கைஸ், நல்ல லெவலில் இருக்கு. ஆனால் 5 மில்லியன் டோப்பர் ஆச்சே. 5 மில்லியன் டோப்பர் கொஞ்சம் கஷ்டம்தான். பெக்முத் கேட் ட்ராப் வைக்கணும் கைஸ் இவனுக்கு. ஆடா போடா, ட்ராப் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருமா இவனுக்கு? ஆனால் பிடிக்கலாம், இவனை பிடிச்சா ரொம்ப வேகமாக பறக்கலான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இப்போது நான் பெக்முத் கேட்டுட்டு வந்தா எங்கே வைக்கிறது? ஓகே, இந்த சைடு தண்ணி உறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ட்ராப் என்னால் வைக்க முடியாது. அவனை கொஞ்சம் கிட்ட கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் ட்ராப் வச்சு பிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு பெக்முத் கேட்டு தூக்கிட்டு வந்துருமா? ஆனால் இவன் கல் உடைப்பானான்னு தெரியல. அப்போ நம்ம மெட்டலில் தான் பெக்முத் கேட் செஞ்சு எடுத்துன்னு வரணும். ஆனால் மெட்டலில் செஞ்சு வந்தால் மேலே ஓப்பனாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நம்மளை வந்து கதிகாலங்க வச்சுட்டான். ரைட், ஓகே. நான் இப்போ என்ன பண்ண வச்சுக்கேன், இந்த இடத்துல டெலிபோர்ட்டர் ரெடி பண்ணிவிட்டு நான் பெக்முத் கேட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதெல்லாம் குட்டி குட்டி கேட்டு, இதெல்லாம் அசால்ட்டாக தப்பிச்சு ஓடிடுவான். ஐ திங்க் நான் இப்போதைக்கு இதில் தான் ஸ்டோனில் தான் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாங்க, பார்ப்போம். உடைக்கிறானா இல்லையான்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். அவனை அதை தவிர வேறு எது வச்சும் பிடிக்க முடியாது, அதான் பிரச்சனையே. சரி எஸ், நம்ம மறுபடியும் இப்போது அங்கேயே போயிடலாம். ஐயோ, இந்த ரெக்ஸ் என் கூட சேர்ந்து வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி, இவனெல்லாம் பலி கொடுத்துடலாமா? எல்லாம் டப்பி பீஸ் தான். சொன்ன மாதிரி என் கூட வந்துட்டாங்க சிவன். சரி, இப்போ நான் ட்ராப் செட் பண்ணிக்கிறேங்க. ட்ராப் செட் பண்ணி அவனை தூக்கி அதுக்குள்ளே விடணும். ஸோ இப்போ நான் ட்ராப் இங்கே செட் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. 1 2 3 4 5. ஓகே, ஓப்பனில் இரு. ஸோ அவனை உள்ளே விட்டு நம்ம டக்குன்னு இது பண்ணிக்கலாம். ஓகே, டே வாடாடி, சண்டைக்கு வாடாடி. இவன் கிட்ட போனவொடனே நமக்கு ஸ்டண்ட் ஆயிடுறான். அவனை அடித்து தான் கூப்பிட்டு வரணுமோ? இல்லை, பார்த்துட்டாங்க. அப்படியே பொறுமையாக வா. அப்படியே பொறுமையாக வா. டோப்பர் ஏறிடுச்சு எனக்கு. வா, நீ உள்ளே வா. உள்ளே வரானான்னு பாருங்களா. இது வந்து நான் கடைசியாக தான் உள்ளே ஓடி வரணும்னு நினைக்கிறேன். வா உள்ள வாடா. அதை ஏன்டா உடைக்கிற? உள்ள வாடா நீனு. டோப்பர் ரொம்ப கம்மியாயிருதே. ஐ திங்க் இந்த கன்று நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ 5 மில்லியன் டோப்பர்லாம் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இந்த கன்னை ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆகணுமா? நீ உள்ளே வந்து தொலையாண்டா. உள்ள வாடா நீனு. அவ்வளோதான்டா, அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வாடாடி. வெளியே போறாங்க சார், உள்ள வர மாட்டேங்கிறாங்க சார். கொஞ்சம் உள்ள வந்தானா கதவு பூட்டி விட்டுருவேன். ஓகே, ஐ திங்க் மாட்டிக்கினா நினைக்கிறேன். சரி சார், மாட்டிக்கிட்டோம். இப்போ நான் அகெயின் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கேன், வீட்டுக்கு போயிட்டு ஸோ டோப்பர் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான டோப்பர் ஏதாவது எடுத்துகிட்டு வருவோம். ரொம்ப கம்மியாக ஏறுது கைஸ். அங்கே பாருங்களேன், 1 லட்சம் தான் ஏறி இருக்கு. 5 மில்லியன்லாம் நான் எப்படி ஏற்றுறது? டோப்பர் 5 மில்லியன் டோப்பருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டாட் எதாவது இருக்கா? இது மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு அடித்தா ரொம்ப கம்மியாக டோப்பர் ஏறுது. ஸோ அது இல்லாமல் இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஓகே, ஐ திங்க் இது கொஞ்சம் டோப்பர் ஏறும். இதை தவிர வேறு எதாவது இருக்கா? தவிர இதில் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓ, இதில் எனக்கு இந்த இதெல்லாம் கிடச்சிது. இதெல்லாம் என்னது இது? ப்ரெசென்ட்டாக ஃபுல் ட்ராங்கேரோ டு பாய்சன் இம்ப்ரூவ்டு. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஷாக் ட்ராங்கேரோ, இதையும் ட்ரை பண்ணலாம். இம்ப்ரூவ்டு ட்ராங்கேரோ ட்ரை பண்ணலாம். இது நார்மல் தான். ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் ஹை லெவல் எனக்கு அது ஒன்றும் தான் புரியல. எப்படி 1 மில்லியன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் ஏற்றுறது? ஸோ டாப்பர் ஏற்றுறதுக்கு எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. இதில் கன்னும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்கானுங்க. எப்படி ஏற்றுறதுனே ஒன்றும் புரியலையே. ஸோ அப்போ இந்த ஒரு மெட்டல் ஏரோ வச்சு தான் அடிக்கணுமா? நான் என்கிட்ட ஒரு மெட்டல் ஏரோ பயோடாக்சின் வேணும். டைட்டானோபோட இது வேணும். பயோடாக்சின் கிடைக்கலையா? இதில் ஏதோ பயோடாக்சின் இருக்கா? இல்லை, இதுலேயும் பயோடாக்சின் இல்லை. இது எலமெண்ட்டு. இப்போ பயோடாக்சின் நம்ம கையில் தான் எடுக்கணுமோ? இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பயோடாக்சின் இதில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இருக்கிற எல்லா கண்ணையும் வச்சு நான் அவனை அடிச்சு டோப்பர் ஏற்றி பிடிக்கணும் போல. ஆனால் இவனுக்கு வேணும்னே தான் இவ்வளோ வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். 5 மில்லியனுக்கு. ஆனால் டோப்பர் ஏற்றுறதுக்கு எதுவுமே கொடுக்கல. டேய் இங்கே வாடா, டேய் தலையை காட்டுறா.
போடு. எவ்வளோ ஏறிச்சு? கம்மியாக தான் கேஸ் ஏறுது. ஐயோ இது வேலைக்கு ஆகுது போலயே. ரொம்ப கஷ்டம். இப்படி அடிச்சு நான் எவ்வளோ நாள் அடிச்சு பிடிக்கிறது? ரொம்ப நேரம் ஆகும் போலயே. வேற ஏதாவது இருக்கா இந்த இடத்துல? ஏதோ ஷாக்குன்னு ஒன்று இருக்கு. இது எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. இது ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. ஆனால் டோப்பர் கொஞ்சம் வேகமாக ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஸ்மான்டிகோர் நம்மளால இப்போதைக்கு பிடிக்க முடியாதோ? என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவனுக்கு எப்படி வேகமான டோப்பர் ஏற்றுறதப்பா? இப்படிதான் அடிச்சு ஏற்றணுமா நான்? அப்படின்னா அந்த மெட்டல் ஏற ஒன்று இருந்துச்சுல கைஸ், நம்ம அப்போ அதை தான் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். மில்லியன் கலரில் இருக்கிறதுலாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கானுங்க. அடிச்ச அடுத்த சீக்கிரமே சர்றன்னு குறையுது வேற. இப்போ 1 மில்லியன். சரி கைஸ் பார்த்துக்கலாம், வாங்க ஏற்றலாம். என்ன பண்ணுது எனக்கு? ஸோ இதுவே கொஞ்சம் நல்லா வேகமாக ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பார்த்துக்கலாம், பிடிச்சிடலாம் இவனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிருவோம். அப்படியே உட்காந்து அடின்னு அடிச்சுன்னு இருந்தேன்னா ஏற்றலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 500,000 ஏற்றிட்டேன்ல. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிடுவோம். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். மாங்க உட்காந்து அடிச்சுட்டு கிடக்குறேன். ஓகே, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அடிக்கிறதுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஓகே, மயங்க போகிறான். மயங்கிடு. கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும். அவ்வளோதாங்க, மயங்கிட்டாங்க. அப்போடா டேய், எங்கடா பாஸ் டெபியூட்டு? டேம் ஆகு. சூப்பர் கேஸ், கொடுத்த உடனே டைம் ஆகிட்டான். ஸோ ஃபைனலி நான் ஒரு மேன்டிகோரை பிடிச்சிட்டேன். எப்படி என்ன பார்க்குறான் பாருங்களேன், கொடூர குலகாரன். எவ்வளோ நேரம் கேஸ் இவனுக்கு. ஓகே, இப்போ நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடுறேங்க. மேன்டிகோர் ஹஸ் பீன் டேம்டு. கூடு என்னென்னமோ பண்ணுறான் கைஸ். இறங்கினோடனே ஓவர் சீன் போடுறான். ஏன்டா இப்போ மேலே போனேன்? கீழே இறங்கடா நீ. உணர்ச்சி வசமே படக்கூடாது நீ எல்லாம். சரி கேஸ், இப்போ மேன்டிகோருக்கு சேடலுக்கு என்னென்ன வேணும்னு நான் பார்க்கணும். மேன்டிகோரோட ட்ராப்பி. ஓகே, இது ஆக்சுவலி இம்ப்ரூவ்டு. அப்போ நார்மல் மேன்டிகோருக்கு ட்ராப்பி இல்லை கைஸ், ஒன்று தான் இருக்குது. இப்போ நான் இன்னொரு மேன்டிகோரை கில் பண்ணிட்டு வரணுமா? ஸோ நெக்ஸ்ட் நான் பயோடாக்சின் மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஏரோ நான் ரெடி பண்ணிட்டுனா எனக்கு போதும். சரி கைஸ், ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கட்டும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபீனிக்ஸும் மறுபடியும் மேன்டிகோர் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா அதை கில் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேடை செஞ்சு இதோட பவர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ நம்ம ரெட்வுட்டுக்கு போயிட்டு அந்த சைடு வந்து நம்ம ஃபீனிக்ஸ் தேடுவோம். 48-45 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் ஒன்று இருக்குது. சரி கைஸ், வாங்க போகலாம். நான் வந்து ரெட்வுட்டுக்கு போயிட்டு ரெட்வுட்ல வந்து நான் அங்கே வரணும். ஹே, இங்கே பாருங்க கைஸ், ரோபோட்டு மெக்கு பாசிவ் டைமிங்கா? என்ன? ட்ரை பண்ணி பார்ப்போம். கிட்ட போனா ஆகர் ஆகணும். ஹேய், இங்க பாருங்க ஸ்மெக் சூட் பாசிவ் டைமிங் இவன். ஃபெராக்ஸ். ஓகே, இங்க பாருங்க ஃபெராக்ஸ் கீழே இருக்கான். குட்டி ஃபெராக்ஸ் இங்கே எங்கேயோ வந்தானே. இருங்க, இவனத்தைக்குள்ளே போட்டுக்கலாம். மெக் சூட் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இருங்க பாருங்க, டுபாக் ஒரு ஃபெராக்ஸ் இருக்கு பாருங்க. இருங்கடா, டே இரா என்கிட்ட எலமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. எங்கடா போன? எலமெண்ட் இருக்குடா என்கிட்ட. ஐயோ, ஃபெராக்ஸ் எங்கேயோ ஓட்டாங்க. அந்த இருக்கும். இங்க இரா வரேன். ஐயோ, பெருசாகிட போறோம். டக்குன்னு பறந்துரு. பெருசாக்கிட்டோம். ஆக்சுவலி இது அப்போ இன்கேம் ஃபெராக்ஸா? ஏன்டா ட்ராக்கிங்கில் ஃபெராக்ஸ் வரல? சரி, இறங்கட்டும். அவன் பவர் குறையட்டும், மறுபடியும் கொடுப்போம். நான் இன்னைக்கு ஃபீனிக்ஸை பிடிக்க வந்தவன்டா. நான் அதை விட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. கோஸ்ட்டு மெகாபித்திகஸ்.
மேண்டிக்கரோட கொஞ்சம் நல்ல லெவலில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, சின்னதாகிட்டான். எவ்வளோ பர்சன்ட் டைம் ஆயிருக்கான்னு தெரியலையே. ஐயா ஏய் போடா அப்படி அட்டை. எவ்வளோ நேரம் உட்காந்து உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப இது கம்மியாக இது ஆகிட்டு இருக்கு. என்னங்க இந்த இடத்துல ஃபீனிக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தா ஃபீனிக்ஸை காணோம். ஸோ தண்ணி பக்கத்தில் தான் அது சுற்றிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே இருக்குது கைஸ், ஃபீனிக்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் வச்சுங்களேன், பெகமுத் கேட் ரெடி பண்ணுவோம் கைஸ். பெகமுத் கேட் இல்லை, நார்மல் கேட்டே போதும்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த உட்டு ஸ்டோன் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபீனிக்ஸ் அவன் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் மாட்டி நிற்கிறான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். போச்சு, எறும்புலாம் வந்து நம்மளை தொல்லை பண்ணுது. என்கிட்ட இப்போ கைவசம் யார் இருக்கா? வாங்கடா டேய், வாங்கடா டேய். ஒரு டைமில் இவனுங்களை மாங்கன்னு தேடிட்டு இருந்தான். அப்போலாம் எவனும் வரல. ஸோ இப்போ அவனுங்களாம் வாண்டடா வந்து சாப்பிட்றானுங்க. சரி முடிஞ்சிச்சு விடுங்க. இப்போ நம்ம இவனுக்கு கேட்டு வைப்போம். கேட்டு குட்டியாக வைக்கிறேனோ? கரெக்டாக வைக்கிறேனா? ஓகே ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டை வச்சு மூடிடுறேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் கேட்டு வச்சு மூடிடுறேன். அப்புறம் இந்த இடம் ஒரு இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது வழியாக அது வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அப்புறம் ஒரு வேளை நம்ம டெத் ஆகிட்டோன்னா இங்கே டெலிபோட்ரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வச்சுங்களேன், ஆயில் ஜார் எங்கே இருக்குது? ஆயில் ஜார் நான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். 3 ஆயில் ஜார் தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகும்னு தெரில. ஓகே 3 ஆயில் ஜார் போட்டேன். ஆனால் அந்த ஆயில் ஜார் வேலைக்கு ஆகலை. இந்த ஃப்ளேம் த்ரோயர் கன்னை தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். டைம் ஆகுது, ரொம்ப பொறுமையாக டைம் ஆகுது கைஸ். ஆயில் ஜார் வேலைக்கு ஆகலை. ஸோ இந்த இது ஓகே ஏரோஸ். ஓகே என்கிட்ட டூடு இருக்கு. ஸோ டூடு யூஸ் பண்ணலாமா? டூடுவோட ஃபயர் மேபி யூஸ் ஆகலாம், வாய்ப்பு இருக்கு. சூப்பர் கைஸ், ஒரே ஒரு ஊது தான் ஊதுனா ஃபீனிக்ஸ் டைம் ஆயிடுச்சு. மாங்கன்னு அடிச்சது வேஸ்ட்டாக போச்சே. ஒரு ஊதுனாலே இவனுக்கு எப்படி டைம் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளவா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபீனிக்ஸை பிடிச்சாச்சு. சூப்பர் கைஸ், பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்காங்க கைஸ். ஐயா அச்சிச்சா. சரி அவனை டீலில் விட்டுறலாம் கைஸ். நானும் அவன் மேலே அடிக்கணும் தேடி சுற்றி பார்க்குறேன். டேய் நில்றா, அது மேலே பட்டுச்சா? சரி விடுங்க, ஒன்றும் வேலையே வராது. ஃபீனிக்ஸ் ஓகே தான், ஆனால் இது ஒன்றும் அப்பா அட்டாக்கர்லாம் கிடையாது கைஸ். சூப்பர் ஸ்லோவாக போயிட்டு இருக்கான். சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிகோரை போயிட்டு தேடும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபீனிக்ஸை பிடிச்சாச்சு, ஓரளவுக்கு பவர்ஃபுல் டைனோவும் பிடிச்சாச்சு. மேண்டிகோருக்கு சேடல் கேட்குது. அப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கு தான் பிடிச்சேன். இந்த மெக்குக்கு ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கா? மெக்கு 1 லட்சம், ஃபீனிக்ஸ்க்கு எவ்வளோ? 58,000. ஓபி டேமேஜ். மெக்கு மட்டும் நம்ம லெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், வேற லெவலில் இருக்கும். வாடா டேய், செத்து போடா. இந்த மெக்கை லெவலப் பண்ண முடியுமான்னு தெரில. போடு லெவலப் ஆகுது. வேற மாதிரி இந்த மெக்கை நம்ம வந்து லெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இவனை எவல்யூஷன் பண்ணலாம். போடு வேற லெவலு. அப்போ அப்படின்னா இந்த மெக்கை நம்ம வந்து பெரிய மெக்கா மாற்றலாமோ? சூப்பராக இருக்கும் கேஸ். அப்போ பெரிய மெக்கா மாற்றினா இல்லை இதெல்லாம் வேற இருக்கோ? போடு. அப்போனா இவனை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணி பெரிய மெக்கா மாற்ற ட்ரை பண்ண போகிறேன். ஓகே நான் என்ன பண்ணுவேன், இவனை தூக்கி உள்ளே போட்டுக்கிறேன். இவனை பார்த்தீங்கன்னா நம்ம லெவலப் பண்ணி இவனை வந்து ஒரு பெரிய மெக்கா நம்ம வந்து மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ பெரிய மெக்கா மாற்றணும்னு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வேறு எங்கேயாச்சும் நான் மேண்டிகோர் எங்கேயாச்சும் இருக்கான கண்டுபிடிக்கணும் கைஸ். வாங்க போகலாம். உள்ளே எவனோ இருக்கானுங்க. சூப்பர் கைஸ், மேண்டிகோர் இங்கே இருக்குது. இது வரையும் நம்ம பிடிச்சல ஹை லெவல் மேண்டிகோர் கைஸ். இவன் ஃபஸ்ட்டு இந்த புள்ள பூச்சி காலி பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, அவ்வளோதான். பவர்லேயே செத்து போயிடுறான், முடிஞ்சு போச்சு.
ஏய் எனக்கே இவன் போர்ட் டேமேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உள்ள ஒரு மேண்டிகோர் இருந்துச்சு. எங்கடா மேண்டிகோரு? கையில் பார்த்தும் மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அவனை? இதோ இருக்கான். ஓகே, மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுடா இவனெல்லாம். ஃபர்ஸ்ட் எட்டுன்னு வந்து அதே ரூல்ஸை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரு ரெக்ஸு கிட்டே இறக்கி விட்றோம், ரெக்ஸு கிட்ட வந்து அவனை மாட்டி விட்றோம். எங்கடா போறடே? வாடா ரொம்ப தூரம் போயிடாதரா. அப்புறம் ரெக்ஸை எங்கே விட்டுன்னு எனக்கே மறந்து போயிடும். அப்படியே பறந்து என்னை துரத்தினே வா பார்ப்போம். இந்த ஒரு ரெக்ஸு அவனை அட்டாக் பண்றாடே. நான் அட்டாக் பண்றா அவனை. இவனை போயிட்டு அட்டாக் பண்றா போடா. போறாங்க. வா போய் 2 பேர் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணலாம். வா, பவர் போடு. முடிஞ்சிச்சு கைஸ். 2 மேட்டுக்கு ட்ரிபியூட் கிடச்சிச்சு. இப்போ நம்மளால பார்த்தீங்கன்னா அவனோட சாடல் ரெடி பண்ண முடியும். ஓகே, வீடு வந்தாச்சு. ஸோ மேண்டிகோரு உள்ள போடு. இது இன்னொரு மேண்டிகோர். இந்த மேண்டிகோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சாடல் கேட்குதா? அப்போனா இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த மேண்டிகோரை நம்மளால எவால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்படி பறந்து போனால் நான் எப்படி அவன் உடம்புல ஏறுறது? ஓகே, ஸ்பீடு பெருசாக இல்லை. ஐ திங்க் அப்போ டேமேஜ் கொஞ்சம் ஓப்பியாக இருக்குமா என்ன கதைன்னு தெரியல. சரி இருங்க, இவன் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்கணும். டேமடு மேண்டிகோர் ஓபி கைஸ். இன்னும் பவர் பெருசாக ஏற்றலை. ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் டேமேஜ். நைஸ். ஸோ ஃபுல்லாக ஹெல்த் ஏற்றுறேன். ஐ திங்க் அட கரும்புமே ஹெல்த் இது இல்லையான்ட்ட. விடுங்க பார்த்துக்கலாம். எஸ்மோடாஸ் இருக்குது. ஏதாச்சும் இப்போ நான் பாஸை வந்து டிஃபீட் பண்ணணும்னு வச்சுக்கேன், எனக்கு இன்னும் நல்லா ஹெல்த் ஏறும். எவல்யூஷன் எக்ஸ்ட்ராக்கு அதெல்லாம் இருக்குது. ரைட்டு, என்னோட அட்டாக்கு என்னமோ பண்ணுறாங்க. சரிங்க வரேன். ஓகே, சீல என்ன அட்டாக்? சீல இல்லை, கியூவில் தான் இந்த அட்டாக்கா? ஓ, கியூவில் தான் இந்த அட்டாக்கா? இப்போ சீல என்ன அட்டாக்கு? சீல என்ன அட்டாக்குன்னே தெரில. ஐயோ, இந்த இடத்துல பாஸ் இருக்காங்க. இவனை டிஃபீட் பண்ணி பார்ப்போமா? 90 மில்லியன் 20 ரெக்ஸ் இருக்கானுங்களே, ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இவனை வந்து நான் கொஞ்சம் உரண்டு எடுக்கணும் கைஸ். என்கிட்ட எலமெண்ட்டு. அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏரியாவுக்கு போகக்கூடாது. அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு விட்டுட்டு வரணும். வா சண்டைக்கு வாடா. அவ்வளோ தூரம் போகலையே அது. ஃபஸ்ட்டு அவனோட அல்ல கையை முடிச்சு விடு. எல்லாரும் சேர்ந்து அவன் அல்ல கையை முடிங்கடா. ஓடு. அசால்ட்டாக முடிச்சிட்டானுங்க. விடாதீங்க அவனை. அங்கே ஒருத்தன் இருக்காம பாருங்க, அவனை போயிட்டு அடிங்கடா. போங்கடா, போடு. நம்ம ஆளுங்க எல்லாரும் செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் அப்படியே ஸ்டண்ட் பண்ணி செஞ்சு விட்றான். எல்லாரும் செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலமாக டேமேஜ் கொடுக்குறானுங்க. இருக்கு. ஒன்று அவுட்டுனாலே எல்லாம் லைனாக செத்துரும். லைனாக செத்துக்கிட்டே வருது கேஸ். இருந்தாலும் பாதி குறைச்சாச்சு கைஸ். எனக்கு ஹெல்த் இல்லை, இருந்தால் தைரியமாக இறக்கி விடலான்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னோட ஆர்மியில் இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோட தான் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களை எவனாச்சும் இறக்கி விட்டுறேன். டே ஸ்டென்ட் ஆகிடுச்சு கைஸ் இது. டேய் ரெக்ஸ், எனக்கு கொஞ்சம் எட்ட வந்துடுறடி. இரு இன்னும் 2 பேர் இருக்கானுங்க நம்ம டீமில். அவனுக்கு 2 பேரையும் இறக்கி விட்றேன். ஓகே, இந்த பீஸும் வந்துருச்சா? ஸோ சாடல் இல்லாத பீஸு. ஓகே, நம்ம டீமில் இருக்க இப்போ எல்லாரையும் இறக்கி விட்டேன். புது ஸ்டாக்கு. அவனை எப்படியாச்சும் நம்ம இன்னைக்கு முடிக்க ட்ரை பண்ணுறோம் கைஸ். டேய் பசங்களா வாடா. ரவுண்ட் 2 கிட்ட போய் நம்ம ட்ரிபியூட் எடுக்கணும். அவனை விடக்கூடாது. விடாத. நம்ம பசங்க வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ரத்தம் தெரிக்குது கைஸ் எனக்கு. அவ்வளோதான். அவன் பவர் எடுத்து அவனே போட்டு தள்ளுறான் நம்ம. ஓகே, 12 மில்லியன் தான் கைஸ், முடிச்சிடலாம். ஓகே, 10 9 8. ஐயோ, 1 அவுட்டு. 5 4.
முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு. வேற லெவல் வெற்றி கைஸ், வேற லெவல் வெற்றி. ஆனால் இதுக்கு நம்ம நிறைய இழந்துட்டோம். என்னென்னமோ கிடச்சிருக்கே. இதை கன்சியூம் பண்ணால் நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்குது. ப்ளூ பிரிண்ட் ரிவார்டில் என்ன கிடைக்குன்னு பார்ப்போமா. எல்லாத்தோட தலையிலேருந்து 5 கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, வார்டன் ட்ராபி. ஓகே, வார்டன் ட்ராபி 2 கிடச்சிருக்கு. ஸோ இதை தவிர பெருசாக எதுவும் இல்லையா? ஓகே எஸ், ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் பை கைஸ்.